ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்கக்கூடிய பயிர்க்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடனை எப்படி நீங்கள் பெறலாம், பயிர்க்கடன் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை அரசு அடிக்கடி வெளியிட்டு வராங்க. என்ன அப்படி தினசரி ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பட்ஜெட் கூட்டுத்தொடர் 2025 இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் தமிழக பட்ஜெட்ல இதை அறிவிக்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது முழுக்க விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்ட கடன்க. ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, இந்த மாதிரி தமிழக அரசு விவசாய பெருமக்கள் அவஸ்திப்படுறதை கண்டித்து கடன்களை தள்ளுபடியை பண்ணிட்டு இருக்காங்க. தங்கம், வெள்ளி, வைரம் தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பவுன் 5 பவுனுக்கு குறைவா அந்த இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடியை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி மூலம் விவசாயிகளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்பட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு நுகர்வோருக்கு பாலாகவும் மதிப்பு கூட்டிய பால் உற்ப பொருட்களாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பால் உற்பத்தியாளர்கள் மாடு வைத்து சிறிய அளவில் உற்பத்தி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வருடம் முழுவதும் சீரான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு 5000 பால் உற்பத்தியாளர்கள், பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் தமிழ்நாடு அரசின் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்படும். மீன்வளம் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தி திறனை அதிகரித்திடும் வகையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள ஊராட்சி குளங்களில் ஒரு ஹெக்டேருக்கு 2000 மீன் விரலைகள் வீதம் 1 கோடி மீன் விரலைகள் 75 லட்சம் ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் வாயிலாக ஊரக பகுதிகளில் உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஊரக மக்களுக்கும் புரதச்சத்து மிகுந்த மீன் உணவு குறைந்த விலையில் கிடைக்கும். பெருகி வரும் அலங்கார மீன்களின் தேவையினை நிறைவு செய்வது, அதன் வாயிலாக வேலை வாய்ப்பினை உருவாக்கி 56 வண்ண மீன் வளர்ப்பு அலகுகள் அமைத்திட ரூபாய் 1,55,00,000 மானியமாக வழங்கப்படும். மீன் குஞ்சு உற்பத்தி மற்றும் தீவிர மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து மீன் வளர்ப்பு மதிப்பு கூட்டுதல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களை 1000 மீனவ மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் 38 லட்சம் செலவில் வழங்கப்பட்டு வருகிறது. மீன் வளர்ப்பு, கடற்பாசி வளர்ப்பு, மீன் வியாபாரம் போன்ற சுய தொழில்களை மேற்கொள்ள 10,000 மீனவர் உணவுகளுக்கு விவசாய கடன் அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஊரக பகுதி வேலைவாய்ப்புகள் அதிகரித்தவுடன் தமிழ்நாட்டில் 46 அரசு மீன் பண்ணைகளில் ஆண்டுக்கு 12 கோடி மீன் விரலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அதிகரிக்கும் மீன் விரல்களின் தேவையினை கருத்தில் கொண்டு புதிய தாய் மீன்கள் கொள்முதல் செய்து மீன் குஞ்சு இருப்பு அதிகரித்தல், கட்டமைப்பு திறன்பட மேம்படுத்தல். இதன் மூலம் மீன் பண்ணைகளின் உற்பத்தி திறன் 15 கோடி மீன் விரலைகளாக அதிகரிக்கப்படும். இதன் வாயிலாக ஆண்டுக்கு கூடுதலாக 10,000 மெட்ரிக் டன் மீன் உற்பத்தி செய்யப்படும். ஊரக வளர்ச்சி மகாத்மா காந்தி
தேசிய ஊரக உறுதி வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 266 பணிகளில் 58 பணிகள் இயற்கை வள வேளாண்மைக்காகவும், 58 பணிகள் கிராமப்புற கட்டமைப்புக்காகவும், 150 பணிகள் சார்ந்த பிரத்யேகமாக வேளாண் சார்ந்த பணிகளுக்காகவும் ஒதுக்கப்படுகிறது. இப்ப வர 2024 மற்றும் 24 இதுவரையில் தமிழகம் முழுவதும் இயற்கை மேலாண்மை பணிகள் 2177 கோடி செலவினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுங்க. இவர்களுக்காக கிட்டத்தட்ட 80,707 கோடி ரூபாய் கடன்களாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடன்களை தற்சமயம் தள்ளுபடி செய்ய இருக்காங்க. இயற்கை வேளாண்மை கீழே செய்யக்கூடிய அனைத்து வகையான கடன்களுமே விவசாயிகளுக்கு உண்டான பயிர்க்கடன்கள்ல செலுத்தப்பட்டு வருகிறதுங்க. இந்த பயிர்க்கடன்களை அனைத்துமே முழுவதுமாக அரசு தள்ளுபடி செய்யறதுக்கு இப்ப வந்துட்டாங்க. தமிழகத்துல தேர்தல் நெருங்கும் நேரத்துல திமுகவுடைய வாக்குறுதிகள் அனைத்தும் தற்சமயம் ஒருங்கிணைந்து முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறதுங்க. அதில் முக்கியமான குறிப்பிட்ட வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய நகை கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள். ஸோ ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகிறதுங்க. ஸோ ஒரு 11 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள்ல இருப்பாங்க. அந்த குழுக்கள்ல இருப்பவர்களுக்கு அரசு பார்த்தீங்கன்னா லோன் வழங்குங்க. ஸோ லோன் எப்படி வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுக்களுக்கு ஒட்டுக்கா ஒருத்தருக்கு தனியாக வழங்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக குழுவாக சேர்ந்து நாங்கள் பணி செய்கிறோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு குறு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அரசிடமிருந்து ஒரு 6 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பெறுவார்கள். ஸோ அதை பிரித்து பார்த்தீங்கன்னா 11 பேருக்கு இவர்கள் பணி செய்வதற்காக பிரித்து கொடுத்துவார்கள். இந்த கடன்களை அரசு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தள்ளுபடி செய்ய இருக்காங்க. இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கு. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்கள் முழுவதும் அரசே ஏற்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா யாரும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மகளிருடைய சுய உதவி குழுக்கள் கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி தமிழகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த அளவு கடன்களை பார்த்தீங்கன்னா அரசு விரைவில் தள்ளுபடி செய்ய இருக்காங்க. ஸோ நீங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் தள்ளுபடிக்கு உண்டான அரசு அறிவிப்பு விரைவில் வரும். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் 5 சவரனுக்கு குறையாமல் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தள்ளுபடி. ஒரு பட்டியலில் 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பட்டியலில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்கள் பட்டியலை மீண்டும் ஒரு முறை வெளியிடலாம் அப்படின்ட்டு தேர்தல் நெருங்கும் இறுதி நேரத்தில் அந்த பட்டியலை வெளியிட போறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். இதுவரை கிடைக்காத அனைத்து நபர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட் காத்துக்கிட்டு இருக்குங்க. கல்வி கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. 2008 வரை இருக்கிற அனைத்து கல்வி கடனுமே தள்ளுபடி செஞ்சாச்சு. இப்போ ஒரு பேட்சுக்கு தாங்க தள்ளுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. 2008 இருந்து 2020 வரை அடுத்த பேட்சோடைய கல்வி கடன் விரைவில் தள்ளுபடி செய்யும். இதற்குண்டான அரசு அறிவிப்பு விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். மக்களே, தற்சமயம் விவசாயிகளுடைய கடன்களை முழுவதுமாக அரசு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறாங்க. தமிழக பட்ஜெட்ல இதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ நீங்க கவலையே பட வேண்டாம். இதற்குண்டான ஒரு முழுமையான அறிவிப்பை அரசிடமிருந்து விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you.